காசாவை கைப்பற்றியாக வேண்டும் என்ற முனைப்போடு அடுத்தடுத்த தாக்குதல்களை இஸ்ரேல் முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பசி பட்டினியால இறக்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கு. அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம முன்னாடி உள்ள கேள்வி, செத்து மடிகிற காசாவை காப்பாற்ற முடியாத நிலையே தொடருதே, அதுலேயும் இந்த பிஞ்சு குழந்தையோட மரணத்துக்கு இந்த உலகம் சொல்ல போற பதில் என்ன அப்படிங்கிறது தான். என்னோட குழந்தையோட பேரு ஜனன் அல்ஸ்கஃபி. இது அவ ஆரோக்கியமா இருந்தப்ப எடுத்த புகைப்படம். அப்ப அவளுக்கு 1.5 வயசு. 4.5 கிலோ வரைக்கும் அவ எடை இருந்துச்சு. ஆனா இப்போ அவ உயிரோட இல்ல. பதினாலு நாட்கள் அவளோட உயிருக்காக போராடணும். ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்கல. நானும் ஊட்டச்சத்தின்மையால பாதிக்கப்பட்டேன். ஒரே மாசத்துல எடை 2.8 கிலோவா குறைஞ்சு ஊட்டச்சத்து இல்லாம இறந்து போயிட்டா. நான் 1000 துண்டுகளா உடைஞ்சிட்டேன். என் குழந்தைய மரணத்துல இருந்து தயவு செஞ்சு யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு உலகத்தோட எல்லா மூல முடுக்குகளையும் கேட்குற மாதிரி கத்தணும்னு தோணுச்சு. அவ இறந்துட்டாங்கன்றதை விட இந்த மோசமான உலகத்துல இருந்து அல்லாஹ் அவளுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. ஜனன் அல்ஸ்கஃபி ஒரு குழந்தை மட்டும் இல்ல, காசா முழுவதுமே எல்லா குழந்தைங்களும் எனக்கு ஜனன் அல்ஸ்கஃபி மாதிரி தான் தெரியுறாங்க. சார், இப்போ அந்த பேக்கேஜில் அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்குது. அவங்க அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கடத்தக்கூடிய நிலையில் சர்வதேச அமைப்புகள் இதில் தலையிட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்பு இல்லையா? ஏன் அது தயங்கு? 11 வாரங்களாக இந்த காசா பகுதி முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. காசா என்று சொல்லக்கூடிய அந்த துண்டு நிலத்தை இஸ்ரேல் சுற்றி வளைத்திருக்கிறது. பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையில் பாலஸ்தீன பொருளாதாரம் என ஏதுமில்லை. இப்போ ஒரு நாட்டுக்கும் பொருளாதாரம் என்று ஒன்று இருக்கும். அவர்கள் தொழில் செய்வார்கள், வணிகம் செய்வார்கள், உற்பத்தி செய்வார்கள், ஏற்றுமதி இறக்குமதி என்று நடைபெறும். இப்படி பாலஸ்தீன பொருளாதாரம் என ஏதுமே இல்லை. காசா பகுதியை பொறுத்தவரையில் அவர்கள் சர்வதேச உதவியை மட்டுமே நம்பி வாழ்கின்ற ஒரு 20 லட்சம் மக்கள் அந்த நிலத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சர்வதேச உதவிகள் என்பது முற்றாக முடக்கப்படுமேயானால், முற்றுகையிடப்படுமேயானால் அதைவிட கொடூரமான நிலையை நாம் எண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலை தான் தற்போது காசா பகுதியில் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். முழுக்க முழுக்க சர்வதேச உதவிகளை நம்பி வாழ்கிற மக்கள் முற்றுகையின் கீழ் கொண்டு வரப்பட்டு அந்த சர்வதேச உதவிகள் எதுவுமே வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏற்கனவே அங்கே இருந்த உணவுப் பொருட்கள், அது தொடர்பான மருத்துவம் தொடர்பான மருத்துவ பொருட்கள் எல்லாம் பற்றாக்குறையாகவே இருந்தன. அவை முற்றாக தீர்ந்து போன நிலையில் மேலும் பல்வேறு நாடுகளில் இருந்து இந்த உணவுப் பொருட்களும் மருத்துவ உதவிகளும் வந்தால் மட்டுமே அவர்கள் வாழ முடியும் என்கிற நிலையில்தான் 11 வாரங்களாக இஸ்ரேல் இந்த காசா முனையை முற்றுகையின் கீழ் வைத்து எந்த சர்வதேச உதவிகளும் உள்ளே செல்ல விடாமல் பார்த்து கொண்டார்கள். ஒருபுறம் தாக்குதலில் ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவிக்கிறார்கள் என்றால், மற்றொரு புறம் காசா பகுதியை முற்றுகையிட்டு பட்டினியின் மூலமாக பலரை கொன்று குவிப்பதுதான் இஸ்ரேலினுடைய திட்டம் என்று உலக நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் தற்போது அந்த சர்வதேச சமூகம் தலையிட்டு அந்த நிவாரண உதவிகளை ஏனும் வழங்க வேண்டும் என்று இஸ்ரேலை வலியுறுத்தி வருகிறது. அந்த வலியுறுத்தலினுடைய விளைவாகத்தான் தற்பொழுது குறைந்த அளவிற்கான உணவுப் பொருட்கள் காசா பகுதிகள் நுழைந்திருக்கின்றன. அதை ஐநா எப்படி வர்ணிக்கிறது என்றால், ஒரு கடல் மீது விழுந்த துளி என்று அதை வர்ணிக்கிறது. ஒரு கடல் மீது விழுந்த துளிக்கு என்ன மதிப்பு இருக்க முடியுமோ அந்த மதிப்பு தான் தற்போது வந்திருக்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள். ஏனெனில் அங்கு இருக்கக்கூடிய அந்த 20 லட்சம் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் மருத்துவ
மருத்துவ பொருட்களும் பெருமளவில் தேவைப்படக்கூடிய நிலையில் ஒரு சிறு துளி அளவிற்குத்தான் உதவி கிடைத்திருப்பதாக ஐநா அமைப்பை கூறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அந்த மரணத்தின் விளிம்பில் காசா சிக்கி கொண்டிருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம் சியா. சார் நிச்சயமா இஸ்ரேல் வந்து இது போற ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை காசா மீது முன்னெடுக்கக்கூடிய நிலையில 11 வாரமா அங்க உணவு போய் சேரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கொடுமையிலையும் கொடுமை அப்படி என்னன்னா குண்டடிப்பட்டு சாவறதை விட பசி பட்டினியால சாவறது தான் மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு சர்வதேச விதிகள் ஏதேனும் இருக்கா? போரில் கடைபிடிக்க வேண்டியதற்கு சர்வதேச விதிகள் இருக்கா? அப்படி இருக்கு அப்படின்னா அந்த விதிகள் என்ன சொல்லுது சார்? இந்த நம்ம இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரையில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய செயல்பாடுகள் வந்து சர்வதேச விதிகள் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு போக்கிரி நாட்டினுடைய பண்பைத்தான் அது காட்டுகிறது என்பதை பார்க்கிறோம். ஏன்னால் சர்வதேச நீதிமன்றம் என்று இருக்கிறது, ஐநா மாமன்றம் என்று இருக்கிறது, இந்த ஐநா மாமன்றத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் என்று இருக்கிறது. இத்தனை சர்வதேச அமைப்புகளினுடைய எந்த விதிகளையும் மதிக்காமல் கழிவறை காகிதம் போல தூக்கி வீசி எறிந்து விட்டுத்தான் இஸ்ரேல் இந்த அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நேத்தன்யாகுவை போர் குற்றவாளி என அறிவித்து சர்வதேச நீதிமன்றம் வந்து அவருக்கு பிடியாணையும் பிறப்பித்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் அதை பற்றி துளி கூட கவலைப்படவில்லை. அதாவது சர்வதேச ஒழுங்கு, சர்வதேச விதிகள், சர்வதேச அமைப்பு, பல நாடுகளினுடைய வலியுறுத்தல்கள் எதையும் காதில் போட்டுக் கொள்ளாமல் அவற்றையெல்லாம் மீறித்தான் இஸ்ரேல் காசா பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. மற்றொரு புறம் அந்த மக்களை செயற்கையாக ஒரு பஞ்சத்தில் தள்ளி பட்டினி சாவுகளிலும் தள்ளுகிறது. மூன்றாவதாக மருத்துவமனைகளில் உலகத்திலேயே எந்த விதமான மயக்க மருந்துகளும் இல்லாமல், சரியான அறுவை சிகிச்சைக்கான கருவிகள் ஏதும் இல்லாமல் சிசேரியனும் பல்வேறு அறுவை சிகிச்சைகளும் இன்று உலகில் நடைபெறக்கூடிய ஒரே பகுதி காசா தான். அந்த மக்களுக்கு எந்த விதமான சிகிச்சைக்கான எந்த விதமான வசதிகளும் இல்லாத சூழலில் சில மருத்துவர்கள், அர்ப்பணிப்பு மிக்க சில மருத்துவர்கள் இந்த மயக்க மருந்து கூட இல்லாமல் அவர்களுக்கு வந்து அங்கு பிரசவம் பார்ப்பது தொடங்கி பல்வேறு அந்த மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாகவும் அவர்களுடைய உளவியல் மிக கடுமையாக சீரழிக்கப்படுகிறது. அப்படி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் மீதும் அவர்களை குறிவைத்து இஸ்ரேல் குண்டுகளை வீசுகிறது. அதிலும் பலர் கொல்லப்படுகிறார்கள் என்கிற ஒரு துயரம் தான். எரியிற கொள்ளியில் தப்பித்து எண்ணெய் சட்டியில் விழுந்தது என்று சொல்வார்கள் நம்ம ஊர்ல. இந்த காசாவை பொறுத்தவரையில் நமக்கு ஊமையே இல்லாத அளவிற்கு மிக கோரமாக அந்த படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். சர்வதேச விதிகளும் இருக்கின்றன, போரில் கடைபிடிக்க வேண்டிய விதிகளும் இருக்கின்றன, சர்வதேச அமைப்புகளும் இருக்கின்றன. அந்த அமைப்புகளுடைய விதிகளையும் அதற்கு உட்பட்ட நாடுகள் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இது எதை பற்றியுமே இஸ்ரேல் கவலைப்படாமல் தான் இந்த வேலைகளை செஞ்சு வருகிறது. சார் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ பாலஸ்தீனத்தை பற்றி பைபிள் என்னென்ன விஷயங்கள்லாம் சார் குறிப்பிடப்பட்டிருக்கு? இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையை பொறுத்தவரையில் அந்த தேசம் யாருக்கு சொந்தமானது என்பதுதான் அவர்கள் முன்னிருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. இத்தனை பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பறிகொடுத்ததன் பிறகும் கூட பாலஸ்தீனர்கள் தங்களுக்கென்று ஒரு தேசம் இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த உறுதிதான் இவ்வளவு கொடூரமான கொலைகளுக்கு பிறகும் கூட அவர்களை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கேள்விக்குள்ள நாம் விடை தேடி போனோம்னா இது 4000 ஆண்டு பழமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. பல்வேறு விதமான தரவுகள், சான்றுகள் முன்வைக்கப்படுகின்றன. பாலஸ்தீனம் என்பது என்ன என்று நீங்கள் ஒரு கேள்வியோடு இணையத்தில் கூட தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம்தான் மிஞ்சி எந்த விடையுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் பற்றிய மிக பழமையான குறிப்பு என்பது பைபிள்ல தான் இருக்கு. இந்த பைபிள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த இஸ்ரேல் என்பதை வாக்களிக்கப்பட்ட பூமி என்று சொல்வார்கள். இஸ்ரேல் என்பது வாக்களிக்கப்பட்ட பூமி. யார் அவர்களுக்கு வாக்களித்தார் என்றால் கடவுள் அவர்களுக்கு வாக்களித்ததாகத்தான் அவர்களது நம்பிக்கை. பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் எந்த சூழலில் அவர்களுக்கு வாக்களிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது எகிப்தில் அடிமையாக இருந்த இந்த இஸ்ரேலியர்களை மோசஸ் மீட்டு அந்த பாலைவனத்தின் வழியாக அழைத்து செல்லும் பொழுது கடவுள் அவர்களுக்கு ஒரு பூமியை வாக்களிக்கிறார். இப்படி பைபிளில் குறிப்பிடப்படுகிறது. அப்போ சொல்லும்போது நாடற்று திரிபவர்கள் என்ற அர்த்தத்தில் பரதேசியா என்கிற ஒரு சொல் அங்கே பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். உங்களுக்கு கானான் பிரதேசத்தில் ஒரு தேசத்தை நான் கொடுக்கிறேன்னு கடவுள் சொல்கிறார். அப்போ அந்த கானான் பிரதேசம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிற இந்த இஸ்ரேல், பாலஸ்தீனம், சிரியா இந்த பகுதியில் உள்ளடக்கிய பகுதி. அங்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எகிப்திலிருந்து மோசஸ் அடிமைகளாக இருந்தவர்களை மீட்டு கொண்டு போறவங்களுக்கு கானான் பகுதியில் உனக்கு ஒரு தேசம் தருகிறேன் என்று கடவுள் வாக்களிக்கிறார். அங்கு ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தான் பாலஸ்தீனர்கள். இப்படித்தான் இந்த இஸ்ரேலினுடைய வரலாறு தொடங்குவதாக நம்ம பைபிளிலிருந்து புரிந்து கொள்கிறோம். இதை எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் ஏற்பதில்லை. இதுவும் சர்ச்சைக்குரியதுதான். ஆனால் பெருமளவிற்கு பரவலாக இதைத்தான் சொல்கிறார்கள். அப்ப கானான் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்கு இஸ்ரேலியர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு அங்கு கடவுள் ஒரு தேசத்தை வாக்களித்தார் என்பதுதான். இதுதான் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய செய்தி. இது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு செய்தி என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு சாலமன் என்கிற ஒரு அரசர், தாவீது என்கிற ஒரு அரசர் இருந்ததாக
இருந்ததாக சொல்கிறார்கள். அதன் பிறகு சாலமன் என்கிற ஒரு அரசர் இருந்ததாக சொல்கிறார்கள். இந்த தாவீது சாலமன் அரசர்களுடைய ஆட்சி தான் அங்கு பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இறந்ததன் பிறகு அது 2 தேசங்களாக பிளவுபடுகிறது. 2 தேசங்களாக பிளவுபட்டு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது பாபிலோனியர்கள் படையெடுப்பின் மூலமாக இஸ்ரேலியர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். அப்படித்தான் அவங்க முதல்ல அந்த மண்ணில் இருந்து வெளியேற தொடங்குகிறார்கள். இப்படி 2000 ஆண்டுகளாக இஸ்ரேலியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் காரணமாக அவர்கள் படிப்படியாக வெளியேறி உலகினுடைய பல பகுதிகளுக்கு சென்று விட்டார்கள். இந்தியாவில் யூதர்கள் இருந்தாங்க. இது மாதிரி உலக நாடுகள் ஐரோப்பா முழுவதும் அப்படி அவர்கள் பரவி சென்று விட்டார்கள். ஆனால் பாலஸ்தீனர்களை பொறுத்தவரையில் 2000 ஆண்டுகளாக அந்த மண்ணில் அவர்கள் எத்தகைய துன்பம், துயரம், பட்டினி எது நேர்ந்த போதும் அவர்கள் அங்கேயே வாழ்கிறார்கள். தங்களுடைய தேசமாக அவர்கள் அதை வரித்து கொண்டு வாழ்கிறார்கள். அப்படி 2000 ஆண்டுகளாக பாலஸ்தீன் என்கிற நாட்டிற்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கிறது. கடைசியாக அவங்க உதுமானிய பேரரசு, ஒட்டோமான் எம்பையர்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த உதுமானிய பேரரசின் கீழ் தான் இந்த பாலஸ்தீனம் என்கிற பகுதி இருந்தது. இதுதான் வரலாறு. இது 1914க்கு பிறகு பிரிட்டன் ஒரு மாபெரும் சௌரியன் மறையாத ஒரு சாம்ராஜ்யமாக உருவெடுத்ததன் பிறகு உதுமானிய பேரரசில் இருந்த பாலஸ்தீன் இவர்களது ஆளுகைக்குள் வருகிறது. பிரான்சினுடைய ஆளுகைக்குள்ளும் சிறிய பகுதி செல்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி வந்ததன் பிறகுதான் இந்த உலகம் முழுக்க இந்த ஆன்டிசெமிட்டிக் வியூஸ் என்று சொல்லக்கூடிய இந்த யூதர்களுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் என்பது தலை தூக்குகிறது. அப்படி தலை தூக்கும் போது யூதர்கள் பல்வேறு இன்னல்களை, துயரங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்போ அவங்க தங்களுக்கு என்று ஒரு தாயகம் வேண்டும் என்று அவர்கள் கருதும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஏற்கனவே வாக்களிக்கப்பட்ட பூமி என்று ஒன்று இருக்கிறது, அந்த பூமியை நாங்கள் எங்கள் தேசமாக மாற்றிக்கொள்வோம் என்று சியோனிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசிய இயக்கத்தை அவர்கள் உருவாக்கி அதற்கான வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். அப்போ பைபிளை பொறுத்தவரையில் அதில் தெளிவாக இருக்கிறது. இந்த கானான் என்கிற பிரதேசத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மோசஸ் இந்த எகிப்திலிருந்து அடிமைகளாக இருந்தவர்களை மீட்டு கொண்டு அங்கு ஒரு தேசத்தை உருவாக்குகிறார். அங்கு ஏற்கனவே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இப்படி இந்த பழைய வரலாறு என்பது சமாதான சகவாழ்வுக்கும் இணக்கமாக வாழக்கூடிய ஒரு போக்கிற்கும் எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறது. இந்த வரலாற்றை பலரும் கூட சர்ச்சைக்குள்ளானதாக கருதக்கூடும். ஆனால் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, சமாதான சகவாழ்வு, இணக்கம் என்பது அங்கு இருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் என்பது 1948ஆம் ஆண்டு தன்னை தனிநாடாக அறிவித்துக் கொண்ட இஸ்ரேல் என்பது இந்த இணக்கத்திற்கு மாறானதான கொள்கைகளை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். தொடக்கத்திலிருந்தே அவர்கள் 2 விதமான முறைகள் மூலம் பாலஸ்தீன அரபுக்களை இந்த மண்ணில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. ஒன்று வெளியேற்றுவது, மற்றொன்று அடைப்பது. வெளியேற்றுவது என்பது 1948ஆம் ஆண்டே கிட்டத்தட்ட 45 லட்சம் பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து நிலங்களை பறித்து கொண்டு வீடு வாசல்களை இழந்து அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள். அதை அவர்கள் நக்பா என்று சொல்வார்கள். முதல் பேரழிவு என்று அவர்கள் இன்றைக்கும் அதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள், துக்க தினமாக என்பதை நாம் பார்க்கிறோம். இதன் பிறகும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக அந்த தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான், ஜியோனிச செயல் திட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற இந்த கொடிய தாக்குதலையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு சாம்.